الصلاة والسلام عليك يا رسول الله. الصلاة والسلام عليك على هدى من ربهم وأولئك هم لا يؤمنون. ختم الله على قلوبهم وعلى سمعهم وعلى أبصارهم غشاوة وعلى أبصارهم غشاوة ولهم عذاب عظيم. ختم الله على قلوبهم وعلى سمعهم وعلى أبصارهم غشاوة ولهم عذاب عظيم. صدق الله العظيم. தூக்கி எறியப்பட்ட ஷைத்தானை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தருகின்றேன். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். இந்த வேதத்தில் எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த குர்ஆன் பயபக்தியாளர்களுக்கு நேர் வழி காட்டக்கூடியது. பயபக்தியாளர்கள் எத்தகையவர்கள் என்றால் மறைவானவற்றை கொண்டு அவர்கள் ஈமான் கொள்வார்கள், இன்னும் தொழுகையை நிலைநிறுத்துவார்கள், இன்னும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு வழங்கியவற்றில் இந்த செலவு செய்வார்கள். இன்னும் அந்த இறையச்சவாதிகள் எத்தகையவர்கள் என்றால் உன் பக்கம் அருளப்பட்டதை அவர்கள் ஈமான் கொள்வார்கள், இன்னும் உனக்கு முன்னால் வேதங்கள் அருளப்பட்டதையும் அவர்கள் ஈமான் கொள்வார்கள், இன்னும் மறுமையை கொண்டும் அவர்கள் ஈமான் கொள்வார்கள். இத்தகைய இறையச்சவாதிகள் தான் தங்கள் இறைவன் புறத்திலிருந்து வந்த நேர்வழியின்பால் இருக்கின்றார்கள். அவர்கள் தான் வெற்றியாளர்கள். நிச்சயமாக இறை நிராகரிப்பாளர்கள் அவர்களுக்கு அச்சமுட்டி எச்சரிக்கை செய்தாலும் அல்லது எச்சரிக்கை செய்யாவிட்டாலும் அவர்கள் ஒரு காலம் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். அவருடைய உள்ளங்கள் மீது அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான். அவர்களுடைய செவிகளின் மீதும் முத்திரையிட்டு விட்டான். இன்னும் அவர்கள் பார்வைகளின் மீது ஒரு திரையை ஏற்படுத்திவிட்டான். எனவே அவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு. ஸதகல்லாஹு அல்-அஸீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இந்த கூட்டத்திற்கு வரவேற்பு உரையாற்றுமாறு மாநகரத்தினுடைய செயலாளர் இந்தியாஸ் மீரான் அவர்களை மேடைக்கு அழைக்குமாறு அன்போடு அழைக்கிறேன். அஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த இனிய பொழுதிலே மேலப்பாளையம் பஜார் திடலில் நடைபெற்று கொண்டிருக்கும் மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கரசேவை ஏன் என்கின்ற கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்திற்கு தலைமை ஏற்றுள்ள மேலப்பாளையம் நகர செயலாளர் சதாம் ஹுசைன் அவர்களே,
நன்றியுரை ஆற்ற உள்ள மேலப்பாளையம் நகர தலைவர் ஷேக் மைதீன் அவர்களே, நகர பொருளாளர் ராஜா மைதீன் அவர்களே, நகர துணைத் தலைவர் ஹைதர் அலி அவர்களே, நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகிக்கின்ற மேலப்பாளையம் நகர உறுப்பினர் காஜா சையத் அலி அவர்களே, இளைஞரணி செயலாளர் கபீர் அவர்களே, மற்றும் இங்கு வருகை தந்திருக்கும் நெல்லை நகர செயலாளர் வாஹித் அவர்களே, நகர பொருளாளர் நாகூர் அவர்களே, நெல்லை மாநகர துணை செயலாளர் சாந்தி ஜாஃபர் அவர்களே, பாளை மருத்துவமனை செயலாளர் ஜமால் அவர்களே, மாநகர இளைஞரணி செயலாளர் மூலிகுளம் அன்சாரிபாய் அவர்களே, பாட்டப்பத்து கிளை தலைவர் ஹவுஸ் மைதீன் அவர்களே, மியாகான்புரம் கிளை தலைவர் நவாப் அவர்களே, பொருளாளர் ஃபரூக் அவர்களே, மற்றும் அனைத்து கிளை நிர்வாகிகளே, இதில் கலந்து கொண்டுள்ள அனைத்து கிளை உறுப்பினர்களே, சிறப்புரை ஆற்ற வருகை தந்திருக்கும் கழகத்தின் நிறுவனர் பால எஸ் ரஃபீக் அவர்களே, கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் முகமது அலி மகளரி அவர்களே, பேட்டை முஸ்தபா அவர்களே, உங்கள் அனைவரின் வருகையால் அகம் மகிழ்ந்தவனாகவும் உங்களை வரவேற்றவனாகவும், புதைக்கின்ற ஒவ்வொரு விதைக்கும் ஒரே குணமுடைய நீரை ஊற்றினாலும் அதிலிருந்து முளைக்கின்ற ஒவ்வொரு கனிக்கும் ஒவ்வொரு சுவை அருளிய அற்புத படைப்பாளன் ஏக இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீதும் என் மீதும் மற்றவை கூட்டத்தை செவிகேற்கும் அத்தனை பேர் மீதும் உண்டாகட்டுமாக என்று துவா செய்தவனாக என் உரைக்குள் நுழைகிறேன். இங்கே குழுமி இருக்கும் அத்தனை பேர்கள் கண்களிலும் ஏக்கம் தெரிகின்றது. நாம் கரசேவை சம்பந்தமான அனைத்து பொதுக்கூட்டத்திலும் கலந்து கொள்கிறோம். இன்னும் இறை ஆலயத்தை மீட்டுவதற்கு நமக்கு ஒரு ஆணை இடவில்லையே என்ற ஏக்கம் தெரிகிறது. மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழகத்தின் போர்ப்படை தளபதிகளே, நாம் இஸ்ரேல் ராணுவத்தை போன்று செயல்பட வேண்டும். இஸ்ரேல் ராணுவத்தின் போர்க்காலங்களில் அவர்களுக்கு வானொலியில் மட்டுமே ஒரு பீப் சவுண்ட் எழுப்பப்படும். அனைத்து ராணுவ வீரர்களும் போர்க்களம் காண்பார்கள். அதுபோல் நம் கழக நிறுவனர் வருகின்ற மே 9 இன்ஷா அல்லாஹ் அவர் கண் அசைத்து விட்டார் என்ற தகவல் வந்து சேரும். தகவல் வந்து சேர்ந்த மறுகணம் இறை ஆலயத்தை மீட்க நாம் அனைவரும் போராட்ட களம் காண வேண்டும். ஆபிரகாம் மன்னனை வீழ்த்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அபாபில் பறவைகளை ஏவியதைப் போல, அந்த அபாபில் பறவைகளைப் போல நாம் அநியாயக்காரன், மோசடிக்காரன், சீட்டிங் சிங்காரம் ஸ்டாலின் பாண்டியனிடத்திலிருந்து அல்லாஹ்வின் ஆலயத்தை மீட்டெடுக்க நாம் ஆற்று மடை திறந்த வெள்ளம் போல படை திரண்டு களம் காண வேண்டும். எங்கள் படையை கண்டு அஞ்சாமல் எல்லா வெள்ளிக்கிழமைகளையும் அமர்வது போல் நீ அந்த வெள்ளிக்கிழமைகளிலும் மற்ற வரக்கூடிய வெள்ளிக்கிழமையும் வந்து அமர்ந்து பார். உன் நெஞ்சில் முளைத்த ரோமங்கள் உண்மையாக இருந்தால் நீ வீட்டை விட்டு வெளியே வந்து பார். நாங்கள் கொடுக்கின்ற கொடுப்பில் இனி வருகாலங்களில் நீ ஒழுங்கான முறையில் கூட ஒரு சென்ட் இடத்தை கூட நீ வாங்க மாட்டாய். கண்ணியமிக்க காவல்துறை நண்பர்களே, உங்களோடு எங்களது போராட்டத்தின் வீரியத்தை பற்றி பகிரங்கமாக பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். 2 தினங்களுக்கு முன்பாக எங்களது போர்ப்படை தளபதிகளின் ஆலோசனை கூட்டத்தில் அவர்களின் அறிவுறுத்தலின்படியும் அனைத்து ஜமாத்தார்களையும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அழைப்பு விடுத்த மறுகணத்திலிருந்து கோயம்புத்தூர் ஜமாத்தில் இருந்து போன், நாகூர்கோவில் இருந்து போன், நெல்லை ஜாமியா பள்ளிவாசல் இருந்து போன், அண்ணா கரசேவைன்னு அறிவிச்சிருக்கீங்களே, நாம என்ன செய்ய போறோம்? அப்ப நாம அவங்களுக்கு சொன்ன பதில், அண்ணன் கண்ணுக்கும் கட்டக்காலுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு, நம்ம இடிக்க போல அல்லாஹ்வின் இறை ஆலயத்தை மீட்க போறோம். நாங்க ஆயிரக்கணக்கான சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதை கேட்டு நீங்க ஏமாந்துடாதீங்க. நாங்க போராட்ட களத்தை ஒரு இடத்துல கூட்ட போறதில்ல. அன்றைய தினம் பல போராட்டங்களை நடத்த உள்ளோம். நீங்க துணை ராணுவத்தை கொண்டு இறக்கினாலும்
உங்களை செதறி ஓட வைக்கக்கூடிய பல வியூகங்களை நாங்கள் வகுத்திருக்கிறோம். அன்றைய தினம் மாணவர் அணி ஒன்று திரளும், மகளிர் அணி ஒன்று திரளும். எத்தனை போராளிகளை நீங்க தடுத்துருவீங்க, எத்தனை பேரை நீங்க சிறையில் அடிக்க தயாராயிருவீங்க, சிந்திச்சு பாருங்க. விரைந்து செயல்பட்டு ஆக்கிரமக்காரன் ஸ்டாலின் பாண்டியன் அபகரித்துள்ள அனைத்து சொத்துக்களுக்கும் பூட்டை போடுங்கள். சுப்ரீம் கோர்ட்டில் இருந்து தீர்ப்பு வரும் வரை நாங்களும் காத்திருக்கிறோம். தீர்ப்பு வரட்டும், யாருக்கு சொந்தம் என்று எடுத்துக்கொள்கிறோம். இது சாதாரண கூட்டம் அல்ல. யா அல்லாஹ், நான் வாழ்வது நன்மை என்றால் என்னை வாழவை, நான் மரணிப்பது நன்மை என்றால் என்னை மரணமடைய செய் என்று ஒவ்வொரு வேளைகளையும் பிரார்த்தனை செய்கின்ற கூட்டம் இது. உங்கள் லத்திக்கும், உங்களது துப்பாக்கிகளுக்கும், உங்களது வாட்டர் போதுகளுக்கும், கண்ணீர் வெடி புகைகளுக்கும் எதற்கும் அஞ்சாத கூட்டம். அல்லாஹ்வின் பாதையிலே உயிர் திறந்தேனும் அல்லாஹ்வின் ஆலயத்தை மீட்டெடுப்போம். இது அஞ்சக்கூடிய கூட்டம் அல்ல. கண்ணியமிக்க காவல்துறை நண்பர்களை சிந்தித்துக் கொள்ளுங்கள். மேலப்பாளையத்துல அப்பப்போ போசத்துக்கு நிறைய ஆடு மாடு கிளம்பிடுது. சில இயக்கங்களை வளர்த்து விட்டுருக்காங்க. ஆட்களை வளர்க்காம ஆடு மாட சோத்தை தின்னுங்களாடா. ஏண்டா வீட்டுல சோறு வீடு போட மாட்டேக்காவளா? வரக்கூடிய காலகட்டத்திலாச்சும் சோத்தை தின்னுங்கன்னு சொல்லுங்க. கண்ணியமிக்க மேலைப்பாளையம் ஜமாத்தார்களே, பொதுமக்களே, இறை ஆலயத்தை மீட்டெடுக்க மே 9ஆம் தேதி அபாவில் பறவைகளை போல அக்னி குஞ்சுகளாய், அக்னி கீற்றுகளாய் நீங்கள் அணி அணியாய் திரண்டு வர வேண்டும் என்ற உங்களுக்கு அழைப்பு விடுத்தவனாக என் சிறிய உரைக்கு திரையிடுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பேட்டை நவாப் பாலாஜா பள்ளிவாசல் சொத்தை மீட்க கரசேவை ஏன் என்ற தலைப்பில் கரசேவை ஏன் பொதுக்கூட்டத்திற்கு கொள்கை பரப்பு செயலாளர் பேட்டை முஸ்தபா அவர்கள் சிறிது நேரம் உரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். பேட்டை நவாப் வாலாஜா பள்ளிவாசல் சொத்தை மீட்பதற்காக தமிழகத்திலே பல்வேறு பகுதிகளிலே நடைபெற்று கொண்டு வருகின்ற வரிசையிலே மேலபாளையத்திலே இரண்டாவது பொதுக்கூட்டமாக இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இக்கூட்டத்திற்கு தலைமை வகிக்கின்ற நகர செயலாளர் எஸ் சதாம் அவர்களே, முன்னிலை வகிக்கின்ற கே.ஐ. காஜா, கே. சையத் அலி, எஸ். ஹைதர் அலி, எஸ். சதாம் ஹுசேன், பி. கபீர் அவர்களே, இக்கூட்டத்திற்கு நன்றியுரையாற்ற அமர்ந்திருக்கும் கே. ஷேக் மைதீன் நகர தலைவர் அவர்களே, மற்றும் இக்கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட கிளை ஒன்றிய நிர்வாகிகளே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. இன்றைக்கு தமிழகத்திலே எத்தனையோ அமைப்புகள், கட்சிகள் இருந்தாலும் அவர்கள் தங்களுக்கென ஒரு கொள்கையை உருவாக்கி கொண்டு எங்களுடைய கட்சியையும் எங்களுடைய அமைப்பையும் இந்த கொள்கையின் அடிப்படையிலே நாங்கள் வழிநடத்தி செல்வோம் என்று கூறிக்கொண்டு இன்றைக்கு பல அமைப்புகளும் கட்சிகளும் நமது பகுதிகளிலே உலா வருவதை நாம் பார்க்கின்றோம். எந்த அளவிற்கு என்று சொன்னால் என்பார்கள்,
ஆனால் அவ்வாறு கூறுபவர்கள் அதுபோன்ற வட்டி, மது, லஞ்சம் போன்ற செயல்களுக்கு எதிராக போராடும் பொழுது அவர்களுடைய எவ்வாறு இருக்குமே என்றால், அன்பிற்கினிய சகோதரர்களே, மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த மனித சமுதாயத்திற்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளின் அடிப்படை நோக்கத்தை புரிந்து கொண்டு இன்றைக்கு பலகட்ட போராட்டங்களை நடத்தி வந்து கொண்டிருக்கின்றது. அதன் வரிசையிலேதான் வருகின்ற மே 9 பேட்டை நவாப் வாலாஜா பள்ளிவாசல் சொத்தை மீட்பதற்காக குறிப்பிடுகின்றேன். அதற்கு முன்பாக இன்றைக்கு இஸ்லாமிய சமூக இந்தியாவிலே இஸ்லாமிய சமூகத்துடைய நிலைமையை உங்கள் முன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். எங்களுக்கு அரசியல், கல்வி, வேலை வாய்ப்பு போன்ற விஷயங்களிலே எங்களுக்கு ராஜேந்திர சர்ச்சார் கமிட்டியின் பரிந்துரைப்படியும் ரங்கநாத் மிஸ்ரா கமிட்டியின் அறிக்கையின்படியும் 13% இடஒதுக்கீடு எங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று இந்தியாவில் பல மாநிலங்களிலே இந்த இஸ்லாமிய சமுதாயம் போராடக்கூடிய விஷயங்களை இன்றைக்கு நாம் பத்திரிகை மூலமாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தேர்தலிலே பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார். நான் முன்பு கூறிய கோரிக்கைகளை வைத்துக் கொண்டு இவர்கள் எதற்காக இவ்வளவு தைரியமாக தேர்தல் அறிக்கையிலே இது போன்ற வாக்குறுதிகளை அள்ளி வீசுகிறார்கள் என்றால், அவர்கள் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை நன்றாக புரிந்து வைத்திருக்கின்றார்கள். இவர்கள் தேர்தல் வரும்பொழுது இடஒதுக்கீடு சம்பந்தமாக நம்மிடத்திலே கோரிக்கை வைப்பார்கள், மாநாடு நடத்துவார்கள். ஆனால் தேர்தல் முடிந்தவுடனே இவர்கள் அனைவரும் அவர்களுடைய வேலையை பார்த்துவிட்டு சென்று விடுவார்கள் என்று நன்றாக புரிந்து வைத்திருக்கின்றார்கள். அதே போன்றுதான் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 6 வரும்பொழுதுதான் இவர்கள் மக்களை திரட்டி போராடுவார்கள். மற்ற மாதங்களிலே இவர்கள் அவர்களுடைய வேலையை பார்த்து கொண்டே சென்று கொண்டு செல்வார்கள் என்று இந்த அரசாங்கம் மிக நன்றாக இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை எடை போட்டு வைத்திருக்கின்றது. இப்படி தேர்தல் காலங்களிலே உங்களிடத்திலே ஆசை வார்த்தை காமித்து உங்களுடைய வாக்குகளை ஒவ்வொரு காலமும் இந்த காங்கிரஸ் அரசாங்கம் வாங்கிக் கொண்டிருக்கின்றது. எனதருமை சகோதரர்களே, நாம் இந்த காங்கிரஸ் உடைய ஆட்சியின் மீது நம்பிக்கை வைத்து கடந்த தேர்தலிலே இவர்கள் நமக்கு இடஒதுக்கீடு வாங்கி தருவார்கள் என்ற நம்பிக்கையிலே வாக்களித்தோம். ஆனால் இவர்கள் நம்மளை திருப்திப்படுத்துவதற்கு சில கமிஷன்களையும் கமிட்டிகளையும் அமைத்து வைத்து அதனுடைய அறிக்கைகள் சமர்ப்பித்த பிறகும் அதை நடைமுறைப்படுத்தாமல் தாமதப்படுத்தக்கூடிய சூழ்நிலையை பார்க்கின்றோம். நாங்கள் எதற்காக காங்கிரஸ் உடைய ஆட்சியை நாங்கள் வலியுறுத்தினோம் என்றால், எங்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையில்தான். ஆனால் பிஜேபியும் காங்கிரசும் ஒன்றுதான் என்பதை இன்றைக்கு காங்கிரஸ் நமக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கின்றது. காங்கிரஸ் உடைய அமைச்சக பதவிகளிலே இன்றைக்கு காவி சிந்தனை கூட்டங்களும் நுழைந்துவிட்டது. இன்றைக்கு இந்த ராஜேந்திர சர்ச்சார் கமிட்டியினுடைய அறிக்கை, ரங்கநாத் மிஸ்ரா கமிஷனுடைய அறிக்கை எல்லாம் கிடப்பில் போடுவதற்கு காரணம் அந்த காங்கிரஸ் உடைய அமைச்சகத்திலே உள்ளே இருக்கக்கூடிய காவி சிந்தனையுடைய எண்ணம் கொண்ட அமைச்சர்களுடைய செயல்களில் தான் இது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனவேதான் வரக்கூடிய காலங்களிலே
பிஜேபி ஆட்சிக்கு வந்தாலும் சரி, இந்த காங்கிரஸை ஆட்சிக்கு வரவிட மாட்டோம் என்கின்ற ஒரு முடிவை இன்றைக்கு இந்த மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழகம் எடுத்திருக்கின்றது. ஏனென்றால் பிஜேபி இருந்த ஆட்சி காலத்தை விட காங்கிரஸ் ஆட்சி செய்யக்கூடிய இந்த காலகட்டத்தில் தான் இஸ்லாமியர்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த ராஜேந்திர சர்ச்சார் கமிட்டி இஸ்லாமியர்களுடைய நிலையை பற்றி மிகவும் விவரமாக, புள்ளி விவரமாக இந்த மத்திய அரசாங்கத்திற்கு எடுத்து வைத்திருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இதற்கு என்ன தீர்வு, இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு என்ன வழி என்கின்ற முறையையும் இந்த மத்திய அரசாங்கத்திற்கு எடுத்து கூறி எல்லாமல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அனைத்து சமுதாய சகோதரர்களே, இங்கே நாம் ஒரு உன்னதமான ஒரு லட்சியத்திற்கான ஒரு போராட்டத்தினுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்வதற்காக இங்கே நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த போராட்டம் எதற்காக என்று சொன்னால், நம்முடைய சமுதாய சகோதரர்கள் சொல்வார்கள், கோவில் சொத்து என்று சொல்வார்கள். அவருடைய மொழியில் சொல்வதாக இருந்தால் கோவில் சொத்து என்று சொல்லப்படும். அந்த அடிப்படையிலே இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான அல்லாஹ்வுடைய இறையில்லத்தினுடைய சொத்துக்களை பறிக்கப்பட்டு யாரோ ஒருவர் அதை பல ஆண்டுகளமாக அனுபவித்துக் கொண்டு அந்த பள்ளிவாசலை நாம் சென்று பார்த்தால் அங்கே ஒரு 8-9 மணிக்கு அந்த பள்ளிவாசல் வழியாக சென்றால் அந்த பள்ளிவாசல் இருட்டில் மூழ்கி இருப்பதை இன்றைக்கு நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பேட்டை மாநகரத்திலே பல பள்ளிவாசல்கள், வரலாற்று மிக்க பள்ளிவாசல்கள் இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இந்த சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய சமுதாய தலைவர்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பல ஆளுங்கள் பல வரைக்கும் சென்று பார்த்தால் பேட்டையிலே படிக்காத மௌல்விகள் யாருமே இருக்க மாட்டார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு வரலாற்று மிக்க ஒரு ஊர் பேட்டை மாநகரம். அந்த பேட்டையினுடைய பள்ளிவாசலுடைய நீங்கள் சென்று பார்த்தால் அங்கே இஸ்லாமியருடைய சின்னங்களை பார்க்கலாம். கற்களாலே பள்ளிவாசல்கள் கட்டப்பட்டு இன்றைக்கு சொலித்துக் கொண்டிருக்கிறது. மினாராக்களில் பாங்கொலிகள் இங்கு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அங்கே காலையிலிருந்து மாலை வரைக்கும், ராத்திரி வரைக்கும் பார்த்தால் அங்கே மதரசாவில் படித்து பயின்று கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் தெருக்களிலே வந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் தொப்பிகள் தான் அங்கே, எங்கு பார்த்தாலும் தாடிகள் மயமாத்தான் அங்கே, எங்கு பார்த்தாலும் மதரசாவில் படிக்கக்கூடிய மாணவர்களை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய பேட்டையிலே இது போன்ற அலங்கோல காட்சி இந்த சமுதாயத்தில் அரங்கேறுவதற்கான காரணத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பேட்டையிலே மாத்திரம் அங்கே அபகரிக்கப்பட்ட ஆலயம் அது ஒன்று மட்டுமல்ல. பாலஸ்தீனத்தை எடுத்துக்கொண்டு பாலஸ்தீனத்திலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பார்த்தால் நான் லிஸ்ட் போட்டு வைத்திருக்கிறேன். என்னுடைய வாழ்நாளிலே எத்தனை பள்ளிவாசல்கள் தமிழகத்திலே அங்கே பறிக்கப்பட்டிருக்கிறது, அலங்கூலமாக்கப்பட்டிருக்கிறது, அடைக்கப்பட்டிருக்கிற வரலாற்றை இங்கே தெளிவாக எடுத்துச் சொல்வதற்கு நேரம் இல்லை. தமிழகத்திலே 32 மாவட்டங்கள் இருக்கிறது.
32 மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பள்ளிவாசல்கள் இருக்கிறது. ஏதாவது ஒரு மாவட்டத்திலே, ஒரே ஒரு மாவட்டத்திலே அங்கே பள்ளிவாசல் பிரச்சனை இல்லை, அங்கே இங்கே அபகரித்து வைத்திருக்கிறார்கள். பைத்துல் முகத்தஸ் நம்முடைய கையிலே இல்லை. புனிதமான இஸ்லாமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். பைத்துல் முகத்தஸ் ஒரு இஸ்லாமிய, ஒரு இஸ்லாத்துடைய வரலாற்று சின்னமாக சொல்கிறான். அந்த பைத்துல் முகத்தஸ் நிர்வகிக்கக்கூடியவர்கள் நாம் இல்லை. நம்மிடத்தில் அந்த பள்ளிவாசல் இல்லை. நினைத்த நேரத்தில் பைத்துல் முகத்தஸை திறந்து விடுவார்கள், நினைத்த நேரத்தில் பைத்துல் முகத்தஸை மூடி விடுவார்கள். இந்த நிலைத்தான் இன்றைக்கு இஸ்ரேலிலே பாலஸ்தீனத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வேலூரை எடுத்துக் கொள்ளுங்கள், கோட்டை பள்ளிவாசல். கோட்டையிலே அங்கே கிறிஸ்துவர்களுடைய ஆலயங்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. கோட்டையிலே அங்கே சமுதாயத்திலே எழுச்சியின்மையின் காரணமாகத்தான், ஒரு தெளிவான ஒரு முடிவு இந்த சமுதாயம் எடுக்காதன் காரணமாகத்தான் ஊருக்கூறு பள்ளிவாசலிலே பிரச்சனை. நம்முடைய வக்ஃபு சொத்துக்கள், இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான சொத்துக்கள், இப்படி நம்முடைய சொந்த சொத்துக்களை நாளுக்கு நாள் நான் இழந்து வருகிறோம். தாளையத்திலே மெயின் பஜாரிலே அமைந்திருக்கூடிய பள்ளிவாசல், அல்லாஹ் அக்பர், அந்த தாளையத்திலே சத்திரம் பள்ளிவாசல், ஒரு பள்ளிவாசல் மெயின் அந்த மதுரை ரோட்டிலே அமைந்திருக்கிறது. அந்த சத்திரம் பள்ளிவாசலிலே 30 ஆண்டு காலமாக அங்கே வாடகை தராமல், அங்கே வாடகை வசூல் செய்யப்படாமல், இன்றைக்கு 30 ஆண்டு காலமாக தகப்பன் இருந்தான், தகப்பன் மரணித்தான், அவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு உள்வாடகை விட்டு அவன் மட்டும் அனுபவிக்கவில்லை, வெளியில் உள்ள வாடகைதாரர்கள் உள்ளே அமைத்து பல நபருக்கு வாடகை கொடுக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான வாடகைகளை அவன் உள்வாடகைக்கு வந்து வசூல் செய்து கொண்டிருக்கிறார். அதை வசூலிப்பதற்கு இந்த சமுதாயத்துக்கு தைரியம் இல்லை. நாம் கொடுக்க இருக்கிறோம். நம்முடைய சொந்த ஒரு இடமாக இருந்தால் விட்டு கொடுப்போமா? நமக்கு சொந்தமான ஒரு இன்ச்சு நிலத்தை நாம் விடாமல் இருப்பதற்காக, விட்டுக் கொடுக்காமல் இருப்பதற்காக எத்தனை வழக்குகளை நாம் சந்திக்கிறோம். பள்ளிவாசல் சொத்து என்று சொன்னால் அனாதை சொத்தாக மாறிவிட்டது, கேட்பாரற்ற சொத்தாக மாறிவிட்டது, கேட்பதற்கு நாயிற்று சொத்தாக மாறிவிட்டது. எவன் கேட்பான்? எவன் நம்மை பார்த்து விரல் விட்டு பேசுவதற்கு எவன் இந்த சமுதாயத்தில் எவனுக்கு தைரியம் இருக்கிறது என்ற எண்ணம் தான் இத்தனை ஆண்டு காலமாக 4500 கோடி பள்ளிவாசல் சொத்தை மீட்பதற்கு நாம் இருக்கிறோம். அந்நியர்கள் மற்ற மாற்று சமுதாயத்துடைய சொத்துக்களை நாம் கேட்கவில்லை, யாருடைய சொத்தை நாம் கேட்கவில்லை, அரசாங்க சொத்தை நாம் கேட்கவில்லை. இந்த சமுதாயத்துக்கு சொந்தமான சொத்துக்களை மீட்பதற்காக இப்படி தெரு தெருவாக கூட்டம் போட்டு பேசி வருகிறோம். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ரூபாய்களை இதுவரைக்கும் செலவு செய்திருக்கிறோம். ஒரு பள்ளிவாசல் சொத்தை மீட்பதற்காக இப்படியாக கணக்கெடுத்து பார்த்தால் இந்தியாவுடைய அத்தனை மாநிலத்திலும் பாபர் மசூதியிலிருந்து கடைசி வரைக்கும், இந்த நாட்டினுடைய கடைசி எல்லை வரைக்கும் பார்த்தால் நம்முடைய இழந்த சொத்துக்களை கணக்கு போட்டு பாருங்கள். இழந்த சொத்துக்களுடைய எண்ணிக்கைகளை பாருங்கள். வாடகைக்கு வந்து உட்கார்றா, 6 மாதம் வாடகை கொடுக்கிறான், 1 வருஷம் வாடகை கொடுக்கிறான், அதுக்கப்புறம் பள்ளிவாசல் நிர்வாகம் மாறுது, அதுல ஒருத்தன் இவனுக்கு விலை போய் விடுகிறான், ரகசியமாக ஒப்பந்தம் பண்றான், ஒரு 20 ரூபாய் பத்திரத்தில் எழுதி கொடுத்துறான், ஒன்று அட்வான்ஸ்